வணக்க நண்பர்களே. ஒருதலை காதல் என்று சொன்னாலே நிறைய பேருக்கு முகம் சுளிக்கும் அளவிற்கு அந்த காதல் மீது ஒரு வெறுப்புணர்வு வரும். ஏன்னா ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமலேயே அந்த பெண்ணுக்கு அந்த காதல் மேலே மனசு இல்லாமலேயே தன்னுடைய காதலை அந்த பெண் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கிறது தான் ஒருதலை காதல். அதனால் நிறைய பேருக்கு அந்த காதல் மேலே ஒரு வெறுப்பு வரும். அப்படித்தான் இங்கே ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை உயிருக்குற காதலிக்கிறான். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த காதல் மேலே இஷ்டம் கிடையாது. உன் காதலும் வேணாம், கத்திரிக்காயும் வேணான்னு சொல்லி அந்த பெண் ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் தன்னுடைய காதலோட புனிதத்தை தான் அந்த பெண் மேலே வச்சிருக்க காதலை நான் ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிக்காட்டுவேன்னு சொல்லி அந்த இளைஞன் காத்திருக்கிறான். அந்த பெண்ணுக்கு இன்னொரு ஆளு கூட கல்யாணமும் ஆயிடுது. ஆனாலும் அந்த இளைஞனுக்கு அந்த பெண் மேலே உள்ள காதல் மட்டும் மாறாமல் இருக்கு. இரண்டு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு துயர சம்பவத்தில் அந்த ஒருதலையாக காதலிச்ச இளைஞன் செஞ்ச செயலை பார்த்து உண்மையாலுமே எல்லாரும் இந்த காதல் ஒரு புனிதமான காதல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த ஒருதலை காதலுக்கு சல்யூட் வைப்பீங்க. சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். திருப்பூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் செல்லதுரை, ராணிங்கிறவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. மூத்த மகள் ரேணுகா 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இளைய மகள் கீர்த்தி 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. 2 மகள்களும் நல்லா படிக்கக்கூடியவங்க. தந்தை செல்லதுரை ஒரு கட்டிட தொழிலாளி, தாய் ராணி கூலி தொழிலாளி. 2 பேருமே சொற்ப வருமானத்தை வந்தாலும் அவங்க அதில் ஃபேமிலியை சந்தோஷமாக ரன் பண்ணிட்டு வராங்க. செல்லதுரைக்கு தினமும் குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஏன் நீங்கள் டெய்லியும் குடிக்கிறீங்கன்னு கேட்டால், நான் டெய்லியும் வேலைக்கு போகிறதால உடல் வலிக்கும், அதனால் நான் குடிக்கிறேன்னு சொல்லி காரணம் சொல்லுவார். குடிக்கிற பழக்கம் இருந்தாலும் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாருங்க. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவார். தன்னுடைய பசங்கள் எது கேட்டாலும் அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்துருவாரு. அதனால் தன்னுடைய பெண் குழந்தைங்க 2 பேருக்குமே அப்பானா ரொம்ப இஷ்டம். செல்லதுரைக்கு திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதிகமாக குடிக்கிறதால அவருக்கு லிவர் கெட்டு போயிடுதா டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ செல்லதுரையால் வேலைக்கு போக முடியல, வீட்டிலேயே படுத்து படுக்கை ஆகிட்டார். இவர் சேர்த்து வச்ச கொஞ்சம் நெஞ்ச பணமும் இவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிட்டாங்க. அவரோட மனைவி ராணியோட கூலி வேலைக்கு போகிற காசை வச்சு தான் குடும்பமே வாழ்ந்துட்டு வராங்க. குடும்பத்தில் கஷ்டம் அதிகமானதால் அவங்களோட மூத்த மகள் ரேணுகா +2 படிப்பை பாதியில் நிறுத்திட்டு நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறா. என்னையும் கூட கூட்டிகிட்டு போமா, நானும் வேலைக்கு வரேன், நான் வந்தால் ஒரு ஆள் கூலி சேர்த்து கிடைக்கும், அப்போ குடும்பத்தில் கொஞ்சமாவது கஷ்டத்தை சமாளிக்கலான்னு சொல்கிறா. ஆனால் ராணிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. சின்ன வயசுலேருந்து பெற்றவங்க நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இன்னொரு வீட்டுக்கு போய் போகிற இடத்துல கஷ்டப்பட தான் போகிறீங்க, அம்மா வீட்டில் சந்தோஷமாக வாழ்வீங்கன்னு நினச்சேன், அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் கஷ்டமான சூழ்நிலையை சமாளிக்க அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. ஆனால் இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு போகிற பொண்ணை காட்டுலையும் மேட்டுலையும் மலையிலையும் வெயிலையும் கூலி வேலை செய்ய தான் கூட கூட்டிகிட்டு போக அந்த அம்மாவுக்கு மனசு வரலைங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிற திருப்பூரில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அவங்க ஊர்லேருந்து நிறைய இளம்பெண்கள் போகிறதால அவங்க கூட போயிட்டு வாமான்னு சொல்கிறாங்க. ரேணுகா +2 படிப்பை பாதியிலே விட்டுட்டு நல்லா படித்து பெரியாளாக வரணும் அப்படிங்கிற தன்னுடைய ஆசையை மூட்டை கட்டி வச்சுட்டு குடும்ப கஷ்டத்தில் பங்கெடுக்க அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் அவங்க வேலைக்கு சேர்றாங்க. இப்படியே 6 மாதம் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்க்குற பிரவீன்கிறவர் ரேணுகா கிட்ட ரொம்ப அன்பாகவும் ஆறுதலாகவும் நடந்துக்குவார். இவர் மற்றவங்கள்ட்ட வேலையில் ரொம்ப கராராக இருப்பார். ஆனால் ரேணுகா கிட்ட அவ்வளோ கரார் காட்டுறதில்லைங்க. ரேணுகா லேட்டாக வந்தாலோ வேலையில் ஏதோ தவறு பண்ணதாலோ அவ்வளோ கராராக இருக்க மாட்டார். இதனால் மற்றவங்கள்லாம் ரேணுகாவுக்கும் அவருக்கும் ஏதோ சம்திங்னு கிண்டல் அடிக்கிறத ரேணுகா பலமுறை காதால கேட்டிருக்கா. இதனாலேயே ரேணுகா கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு வந்துடுவா, வேலையில் எந்த தவறும் நடக்காமல் பார்த்துக்குவா. ஒரு நாள் அந்த சூப்பர்வைசர் ரேணுகா கிட்ட நேரடியாக வந்து, நான் உங்களை விரும்புகிறேன், உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்குறா. அதுக்கு ரேணுகா, நான் என் குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் வேலைக்கு வரேன், நீங்கள் இனிமேல் இப்படி பேசுகிறதா இருந்தால், இதுபோல் நடந்துக்கிறதா இருந்தால் நான் கண்டிப்பாக வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லி முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசிடுறா. அந்த சூப்பர்வைசர் அப்படியே திரும்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ரேணுகா பக்கம் திரும்பி கூட பார்க்கறதில்ல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ரேணுகா 1 வாரமாக வேலைக்கு வர்றதை கவனித்த அந்த சூப்பர்வைசர், ஏன் ரேணுகா 1 வாரமாக வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்கார பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்கெல்லாம் ரேணுகாவுக்கு திடீர்னு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த சூப்பர்வைசருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. ஏன் இவ்வளோ அவசரமாக மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு கேட்குறாரு. ஆமாங்க, பாவங்க அந்த பொண்ணு, அவங்க அப்பாவுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப முடியாமல் போச்சு, அதனால் நான் சாகிறதுக்குள்ளே என்னுடைய ஒரு பொண்ணுக்காவது மேரேஜ் பண்ணி நான் பார்க்கணுன்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டதால் அவளுக்கு விருப்பம் இல்லாமலேயே அவங்க அத்தை பையனுக்கு அவளை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அவளும் அப்பாவோட ஆசை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க. ஒருதலை காதலாக இருந்தாலும் உண்மையாக லவ் பண்ணதால் அந்த சூப்பர்வைசருக்கு அன்றைக்கி அவளை நினச்சி அழுவதான் முடிஞ்சுது. அவர் கண் கலங்கிறத பார்த்து அவங்கெல்லாம் பாவம் இந்த மனுஷன், என்ன பண்ணுறது, ரேணுகா கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ரேணுகாவோட அப்பா இறந்துட்டாருங்க. ரேணுகாவுக்கு இருந்த ஒரு ஆதரவும் போயிடுது. இப்போது ரேணுகா தன்னோட சொந்த அத்தை பையனை தானே மேரேஜ் பண்ணியிருக்கோம், அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லி ரொம்ப ஆறுதலாக இருக்காங்க. அவங்களும் சந்தோஷமாக தான் வச்சுருந்தாங்க. இப்போது ரேணுகாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குதுங்க. ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது, தன்னை கட்டிக்கிட்டனும் ஒரு குடிகாரன் நினச்சி அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறா.
அவளோட அத்தை கிட்ட, பாருங்க அத்தை, உங்க பையன் இப்படி குடிக்கிறாரு, எங்க அப்பா இப்படி குடிச்சு தான் எங்க அம்மாவை பம்போன்னு விட்டு போயிட்டாரு, இவரும் இப்படி குடிச்சிக்கிட்டு இருந்தா என் வாழ்க்கை என்ன வருது, என்னோட பிள்ளையோட எதிர்காலம் என்ன வருதுன்னு சொல்லி ரொம்ப புலம்பி அழுகுறா. அதுக்கு அவங்க அத்தை, பாவி பையன், கல்யாணம் பண்ணி வச்சா திருந்துவான்னு பார்த்தேனே, ஆனால் அவன் திருந்தவே மாட்டாரான், இப்பவும் அப்படியே தானே இருக்கான்னு சொல்லி புலம்புறா. நல்ல பொண்ணை கட்டி வச்சிருக்கேன், உன் வாழ்க்கையும் அழிச்சிக்கிட்டு அவள் வாழ்க்கையும் அழிச்சிடாதா பாவின்னு சொல்லி அவன் திட்டுறத ஊரே நின்று வேடிக்கை பார்க்கும். ஆனால் அவன் கேட்குறதா இல்லைங்க. அதிகமாக குடிக்கிறது, ஊர் வம்புக்கு போகிறது, குடிக்க காசு இல்லைன்னா வீட்டில் உள்ள பொருட்களை அடமானம் வச்சு குடிக்கிறதுன்னு இப்படி நிறைய அட்டுலையும் பண்ணிட்டு வந்திருக்கான். ரேணுகா இதை கேட்டால் அடி உதன செம்மையாக விழுவோம். ஆனால் அவளுக்கு கணவன் மேலே ரொம்ப அதிகமான பாசம் இருக்கிறதால அத்தனை அடியும் வாங்கிட்டு அமைதியாக அழுதுகிட்டு தான் இருப்பாள். ஆனால் ரேணுகாவோட அத்தை அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஒரு நல்ல பொண்ணை இவனை கட்டி வச்சு இப்போ வாழ்க்கையை அழிச்சிட்டேனேன்னு சொல்லி ரொம்பவும் புலம்பி கவலைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களும் இறந்து போகிறாங்க. இப்போது ரேணுகாவோட கணவன் அடக்க ஆளே இல்லை. அவன் ரொம்ப தறிகட்டு திரியிறான். அவனோட அட்டுழியம் 4 நாள் தாங்க முடியல. எல்லாம் மீறி போயிடுது. வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லைங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சு வித்துட்டு குடிச்சிடுறான். ரேணுகாவோட அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட அந்த 5 பவுன் நகையையும் கொண்டு அடகு வச்சு குடிச்சிடுறான். இப்போ ரேணுகா அவள் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது செம்ம அடிச்சிட்டாருங்க. தெருவில் இழுத்து போட்டு அடிக்கிறத ஊரே அந்த அளவுக்கு நின்று வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அடிச்சு போட்டார். ரேணுகா கூட வேலை பார்க்குறவங்களாம் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இதை பற்றி தான் பேசுவாங்க. பாவண்டி இந்த ரேணுகா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் நிம்மதி இல்லை, இப்பயும் நிம்மதி இல்லை, பாவம் அவன் வீட்டுக்காரன் கண்மூடி தனமாக குடிச்சிட்டு அடிக்கிற பார்த்தா ஊரே கலங்கி நிற்கிதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இதை சூப்பர்வைசர் பிரேம் கேட்குறாரு. கேட்டுட்டு ரொம்ப கண் கலங்குறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ரேணுகா வீட்டில் பண கஷ்டம் ரொம்ப அதிகமாக வந்துடுதுங்க. ஆனால் அதை பற்றிலாம் ரேணுகா வீட்டுக்காரர் ரொம்ப கவலைப்படாமல் அவர் ஊதாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஊர் சுற்றிக்கிட்டு அங்கங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடப்பார். அவனை போய் தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டு படுக்க வச்சுட்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு புலம்புறதே இவளுக்கு வேலையாக போயிடும். தன்னோட 2 வயது பிள்ளைக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியலையே, அந்த அளவுக்கு பண கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப வழி இல்லாமல் ஏற்கனவே வேலை பார்த்த அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிற தீர்மானிக்கிறான். 2 வருஷம் கழித்து வேலைக்கு வந்த அந்த ரேணுகாவை அந்த சூப்பர்வைசர் பார்க்குறாரு. பார்த்தவருக்கு ஒன்றுமே பேச தோணலைங்க. அவளும் அவளை கண்டுக்காம தலை குனிஞ்சபடியே வேலை பார்த்துட்டு இருக்கா. ரேணுகாவை பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு மட்டும்தாங்க இருக்குது. பழைய புடவையை கட்டிக்கிட்டு அவள் வேலை பார்க்குறத பார்த்த அந்த சூப்பர்வைசரு ரொம்பவும் கஷ்டமாக இதயம் கனத்து போய் நிற்கிறார். அந்த இடத்துல அவர் தன் மனசில் இருக்கிற கவலையை வெளியே காட்டிக்காம எல்லாரும் கரெக்டாக வேலையை பார்க்கணும், இனிமேல் யாருக்கும் தயதர்சனே காட்ட மாட்டேன், ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா சம்பளத்தில் கட்டாயிருன்னு சொல்லிட்டு கராராக சொல்லிட்டு போகிறாரு. ரேணுகா அவளோட தலையை கீழே குனிஞ்சிட்டு அவளோட வேலையில் மட்டும் கவனமாக இருக்கிறத அங்கே உள்ளவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அடுத்த 1 மாதத்தில் ரேணுகாவோட பையன் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துடுறான். ரேணுகா பதறி போயிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க ரேணுகா கூட வேலை பார்க்குற சில பெண்களும் இவளுக்கு துணையாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பாருடி, பையனை பார்த்துக்க, நாங்கள் வேலையை முடிச்சு ஈவினிங் வந்து விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பெண்கள்லாம் அங்கே எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ரேணுகாவை பற்றி பேசிக்கிறாங்க. பாவண்டி ரேணுகா, ஏன் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும், கடவுளுக்கு கண்ணு இல்லடி, அவளுக்கு போய் இப்படி ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை கொடுத்துருக்கானே, பாவம் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டா, இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கஷ்டப்படுறான்னு சொல்லி ரொம்ப புலம்புறதை கேட்டு அந்த பிரேமுக்கு இன்னும் கவலையாடுது. இதையும் ரொம்ப கனத்து போகுதுங்க. அன்றைக்கி ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு எல்லாம் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. டாக்டர் ரேணுகாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் நெருங்கிய உறவு முறையில் கல்யாணம் பண்ணதால் உங்கள் பையனுக்கு ஹார்ட்டில் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. எல்லாருக்கும் அப்படி இருக்காது, கொஞ்சம் பேருக்கு தான் அப்படி நடக்கும். ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும், அதுக்கு 2 லட்சம் வரையும் செலவாகுமா, நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டாக்டர் அவள் பாவம் டாக்டர், அவளோட அம்மாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவளோட புருஷன் சரியான குடியாரன், அவள்கிட்ட எப்படி இப்போ இவ்வளோ பணம் இருக்கும், கொஞ்சம் ஏதாவது தயவு பண்ணுங்க டாக்டர்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இல்லைம்மா, அவங்க கஷ்டம் புரியுது, அவங்க அன்றைக்கி வந்த அன்றைக்கி அவங்க நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டோம். டாக்டர் ஃபீஸ்லாம் நாங்கள் சேர்த்து கேட்கல, டாக்டர் ஃபீஸ் சேர்த்தா 3 லட்சம் ஆகும், நாங்கள் அதை கம்மி பண்ணி வெறும் மெடிசன் ஃபீஸ் மட்டும் தான் கேட்குறோம், கொஞ்சம் தயவுசெய்து கோச்சிக்காமல் நீங்கள் ரெடி பண்ணுங்கள், இன்னும் 2 நாள் ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த பையன் பிழப்பான், இல்லைனா உயிருக்கே ஆபத்தாயிடும், கொஞ்சம் சீக்கிரம் லேட் பண்ணாமல் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை கேட்ட ரேணுகா ரொம்ப பரபரப்பாயிடுறா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், கவலைப்படாதடி, நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறேன், அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, கொஞ்சம் பணம் சேர்க்க முடியாதா பார்ப்போம், நீனும் உன் சைடுக்கு கொஞ்சம் பணம் பாரு, கண்டிப்பாக நம்ம சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ரேணுகாவுக்கு இவங்க சொல்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் தன்னோட பையனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. ரேணுகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பெனியில் ரேணுகா பையனுக்கு உதவி பண்ண சொல்லி எல்லாருக்கும் பண உதவி கேட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரேணுகா ஒரு லெட்டரை டாக்டர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு, டாக்டர் 1 மணி நேரம் கழிச்சு இந்த லெட்டரை பிரித்து பாருங்கள், தயவு செஞ்சு இதை படிக்காம மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறா. இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லுது, அப்படி என்ன எழுதிருக்குன்னு தெரியலையே, எதுவும் ப்ராப்ளம் ஆகிட போதோன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்தவங்களும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது. அதில் என்ன எழுதியிருக்கானா, டாக்டர் நான் இன்றைக்கி என் வீட்டில் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், இன்னும் 1 மணி நேரம் கழித்து நான் செத்துடுவேன், தயவு செஞ்சு என் பாடியை கைப்பற்றி என் உடல் உறுப்புகளை எடுத்துக்கோங்க, அது யாருக்கு தேவைப்படுதோ அதை விற்றுட்டு என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக பண்ணுங்கள், ப்ளீஸ் டாக்டர், இது மட்டும் செய்யாமல் இருந்துடாதீங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி எழுதியிருக்கா. இதை பார்த்த டாக்டர்லாம் பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு ஆம்புலன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரேணுகா வீட்டை நோக்கி மின்னல் வேகத்தில் அந்த ஆம்புலன்ஸ் புறப்படுது.
தான் வீட்டு வாசலில் ஒரு ஆம்புலன்ஸ் மின்னல் வேகத்தில் வந்து நிற்கிறத பார்த்த ரேணுகா கணவர் குவார்டர் பாட்டில் கீழே வச்சுட்டு, யாருங்க நீங்கள், டாக்டர் மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு, யாருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். டாக்டர் ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு, உன் பொண்டாடி தற்கொலை பண்ணிக்க போகிறாயா, தள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இடிச்சு தள்ளிட்டு கதவை இடித்து உடைக்கிறாங்க. உடச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா தூக்கு கயித்துல உயிருக்கு போராடிட்டு ரேணுகா தொங்கிட்டு பார்த்து எல்லா டாக்டரும் கீழே அவங்களை இறக்குறாங்க. இறக்கி அங்கேயே ட்ரீட்மெண்ட் தராங்க. மேல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டாங்க. தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட மனைவி தூக்கு கயித்துல உயிருக்கு போராடிட்டு தொங்குறத பார்த்த ரேணுகாவோட கணவனுக்கு இதயத்தில் சுருக்குன்னு ஒரு வலி வந்துடுச்சுங்க. நம்ம செய்யறது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போ தான் அவனுக்கு உணர்ந்துச்சு. அவன் கண் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. கீழே விழுந்து புரண்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி என் புள்ள பண்ணிட்டு நான் கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அடித்து வதச்சிட்டு ஓடிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் வாசலில் விழுந்து புரள்றான். என் புள்ள பண்ணிட்டு யாராவது காப்பாற்றுங்க டாக்டர், தயவு செஞ்சு என் புள்ள பண்ணிட்டு காப்பாற்றுங்க, நான் எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிங்க ஆகும்னு சொல்லி புரள்றான். அங்கே உள்ளவங்களாம், எப்பா நீ தான் அந்த பொண்ணோட புருஷனா, ஏன்பா இப்படி பண்ணிட்ட, நல்ல பொண்ணை இப்போ வாழ்க்கை நாசம் பண்ணிட்டியே, நீ இனிமேல் இப்படி குடிக்காதப்பா, நல்ல வேலை கடவுள் மாதிரி டாக்டர் எல்லாம் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவன் நிம்மதி பெருமிச்சு வர்றான். உள்ளே போய் தன்னுடைய மனைவி பிள்ளையை பார்க்குறான். 2 பேருக்குமே ஆக்சிஜன் பொறுத்து போட்டு அபாயக்கடை தாண்டிட்டாங்க, நீ பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் நிம்மதி பெருமிச்சோட தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் பார்க்குறான். தன் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தும் குடி நம்ம கண்ணை கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். ரேணுகா கண்ணை முழிச்சு தன்னுடைய கணவனை பார்க்குறா. கணவன் கண்ணு ஃபுல்லாக தண்ணியோட எப்பயும் பார்க்காத ஒரு கணவனை இப்போ பார்க்குறா. தனக்காக தான் உயிர் போயிட போருமே நினச்சி பயந்து நிற்கிற கணவனை பார்த்து ரேணுகாவுக்கு அந்த துயரத்தின்னு ஒரு சந்தோஷம் கொடுக்குது. ரேணுகா சந்தோஷப்பட்டாலும் தன் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு பார்க்குறா. டாக்டர் சொல்கிறாங்க, கவலைப்படாமா, உன் பிள்ளை நல்லபடியாக இருக்குது, அவளுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணியாச்சு, நீ கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரேணுகா சந்தோஷமாக இருந்தாலும், டாக்டர் பணம் எப்படி அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் கம்பெனிலேருந்து ஹெல்ப் பண்ணாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனியில் எப்படின்னா ஃப்ரெண்டில் சொல்கிறாங்க, ஆமாண்டி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம், ஓரளவுக்கு பணம் தெரிச்சு, அப்புறம் நம்ம சூப்பர்வைசர் தான் 1 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கவும் இவளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது. அந்த டைமில் அந்த சூப்பர்வைசர் வந்த பிரேம் வராரு. ரேணுகா கவலைப்படாதீங்க, உங்கள் குழந்தை உயிருக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. அவன் கணவரை பார்த்து, தயவுசெய்து குடிக்காதீங்க, இந்த பொண்ணு எவ்வளோ பேர் நல்ல பொண்ணு தெரியுமா, இந்த பொண்ணு வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணாதீங்க, குடிக்காதீங்க, குடி எவ்வளோ பிரச்சனை உண்டு பண்ணுது பார்த்தீங்களான்னு சொல்லி அவள் சொல்லவும், நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் சூப்பர்வைசர், எங்களுக்கு தயவுசெய்து உங்கள் கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க, நான் எப்படியாவது உங்கள் கடனை அடைச்சிட்றேன்னு சொல்லி அவன் கேட்குறான். அடுத்த சில நாளில் ரேணுகா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், ஈவினிங் வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தன் கணவன் சொல்லிட்டு போகிற அழகை வீட்டு வாசலில் நின்று ரசித்து பார்க்குறா. ஆமாங்க, இப்போ நம்ம ரேணுகாவோட கணவர் குடிக்கிறத விட்டுட்டு ஒழுங்காக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சமுதாயத்தில் குடி அப்படிங்கிற ஒரு விஷயம் குடும்பத்தில் எவ்வளோ பாதிப்பை உண்டு பண்ணும்னு இந்த கதை உங்களுக்கு உணர்த்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோங்க. கவர்மெண்ட்டில் குடியை கெடுக்கும்னு சொல்லி தாங்க வைக்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சே குடித்தா என்ன அர்த்தம்? இந்த சமுதாயத்தில் நம்ம அப்படி குடித்தோம்னா நம்ம உடம்பை கெடுத்துட்டு நம்ம குடும்பத்தையும் சேர்த்து கெடுத்துட்டு இந்த சமுதாயத்தை கெடுக்கிறோங்கிறது தான் உண்மை. நம்ம தனி மனித அலட்சியம் ஒரு நாட்டையே எவ்வளோ சீரழிக்குன்னு இந்த கதை மூலமாக நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தெரிவிச்சிருக்கோம். அதனால் குடிக்காதீங்க, குடியை குடிச்சிட்டு குடும்பத்தை மறக்காதீங்க, மறந்துட்டு தெருவில் விழுந்து கிடக்காதீங்க. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உண்மை சம்பவங்களையும் நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.